வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 16. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு தேவையான கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். நேராக குயில்பாட்குள்ளே போயிடலாம். இது அஃபிஷியல் பேஜ் ஆஃப் குயில்பாட்டு. ஸோ இதுக்கு நேராக கீழே போயிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் நேத்தி. இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, இந்த வீடியோ வேண்டாம், இதில் நிறைய எழுதியிருக்கு இல்லையா. ஸோ இது இது வேண்டாம். ஓகே, இப்போ இதுவும் வேண்டாம். குயில்பாட் பற்றி இருக்கிற மாதிரி தான் எனக்கு வீடியோ வேணும். இது எல்லாமே குயில்பாட் பற்றி இருக்கிற மாதிரியே இல்லையே. இந்த வீடியோ ஓகே. இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நேராக இன்ஸ்டாகிராம் ரீல் டவுன்லோடர் அப்படின்றதுக்கு போயிட்டு நம்ம காப்பி பண்ண லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். டவுன்லோட் கொடுத்துடலாம். லோட் ஆகிட்டுருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் வீடியோ கொடுத்துடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே போயிடுச்சு, வந்துருச்சு, டன். இப்போது நம்ம நேராக கேன்வாக்குள்ளே போகணும். கேன்வா, தென் இன்ஸ்டாகிராம் ரீல் அப்படின்னு போட்டுடலாம். போட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ரீல் டெம்ப்ளேட்ஸ், நமக்கு பிளாங்காக ஒரு இது வேணும். ஸோ உள்ளே போயிடலாம். போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணதை முதல்ல கேன்வாக்குள்ளே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகிட்டுருக்கு. இட் டேக்ஸ் சம் டைம். நீங்கள் எல்லோரும் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே ஒன்றாவே ட்ராவல் பண்ணலாம். ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. நம்ம இதை போட்டுட்டு செட் வீடியோ ஆஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை டவுன்லோட் கொடுத்துடலாம். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவோட தம்ப்நெயிலை போய் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு கேப்ஷனை ரெடி பண்ணணும். அப்புறம் ஷெட்யூல் பண்ணணும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். எந்த மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மெத்தடை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இந்த டவுன்லோட் பண்ணி பண்ணுற மெத்தட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, மேலே போய் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டன், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லிங்க் அப்படியே திருப்பி காப்பி பண்ணிவிட்டு நேராக இன்ஸ்டாகிராம் ரீல் தம்ப்நெயில் டவுன்லோடர் இதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ இந்த தம்ப்நெயில் அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேப்ஷன் எடுக்கணும். ஸோ கேப்ஷன் ஓகே,
இங்கே இருக்குது இதோட கேப்ஷன். நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு சில விஷயங்கள் எடிட் பண்ணணும், அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிடலாம். டாக்ஸ்குள்ளே போயிட்டு கோ டு டாக்ஸ் போயிடலாம். இப்போது நம்ம வந்து இந்த இது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்குள்ளே போயிட்டு நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. லிங்க்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு சாட் ஜிபிடிக்குள்ளே போயிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் அப்படின்னு போட்டுடலாம். போட்டுட்டு இதை கொடுத்துடலாம். ஓகே, இதெல்லாம் வந்துருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பட் இப்படி பேஸ்ட் ஆகுது. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது போல்ட் டெக்ஸ்ட் அதுக்குள்ளே போயிடலாம். லிங்கோ ஜாம்குள்ளே போயிட்டு இப்போ வந்து இதை காப்பி பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்மார்ட் ஸ்டார்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இதை போய் இங்கே போய் போல்ட் பண்ணிடலாம். டே 16 ஆகுது. ஓரளவுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம்னா, டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். தென் நம்ம பண்ணுற மெத்தட்ஸ்லாம் கரெக்டான்றதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி வியூஸ் போகுதுன்றதை பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாமே பண்ணால் தான் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம போல்ட் பண்ணியாச்சு. தேவையானதெல்லாம் இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபேஸ்புக்குள்ளே போகணும். நம்மளோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட் கிளிக் பண்ணிவிட்டு create a reel. So create a reel, add the video. Okay, இதுதான் வீடியோ. ஸோ வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட கேப்ஷன்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண அந்த தம்ப்நெயிலை இங்கே அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அப்புறம் ஷெட்யூல் பண்ணிடலாம். 6 PM ஷெட்யூலிங். 6 PM 15th December 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். டன். இப்போ நம்ம ஷெட்யூல் பண்ணது ஷெட்யூல் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சூப்பர், ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா கோராக்கு போகணும். கோரால போயிட்டு நம்மளோட ஸ்பேஸுக்கு போயிடலாம்.
போயிட்டு இன்றைக்கி தேவையான கொஷின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் இன்றைக்கி ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஆட் கொஷின் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஆஸ்க்கு ஓகே. இப்போ நம்ம இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சரை நம்ம வந்து போய் கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணியாச்சு. கிவ் மீ அ லாங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு, வந்துருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம். பட்டு சரி, ஓகே, இதை பார்ப்போம். இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டேபிள் இருக்கு. ஸோ அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் வந்து நம்ம எப்படி இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். அதாவது இப்படி காப்பி பண்ண முடியாது. நம்ம இப்படியே காப்பி பண்ணலாம். எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். குவரால போயிட்டு இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேபிள் கரெக்டாக ப்ளேஸ் ஆயிருக்கா? டேபிள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகலை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஸோ நம்ம வந்து இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துடலாம். ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா பட் நம்ம இன்னும் கரெக்டாக இந்த டேபிளை மட்டும் எடுத்துட்டோம்னா இட் வில் ஃபீல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டேபிளை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். டன். இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்ததை சேவ் பண்ணிடலாம். டேபிள் ஸ்க்ரீன் ஷாட் அப்படின்னு போட்டு டேட் 15/12/23 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேபிளை வந்து இங்கே வந்து டேபிள் ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குமே, டவுன்லோடில் ஸ்க்ரீன்ஷாட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இதை வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதை கொடுத்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டேபிள் இருக்கு, இது ஓகே. இது நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங்ன்றத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங்ன்றத பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த இது நீட்டாக இருக்குன்றத நம்ம இன்னொன்று கூட பண்ணலாம். இங்கே ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணலாம். நேராக கேன்வாக்குள்ளே போயிடலாம்.
கேன்வாக்குள்ளே போயிட்டு creative design custom 602x399. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா குவராவோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு குவரான்ற பாருங்க, குவில்பாட் அதோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ லிங்க் தெரியாமல் லிங்க்கை போய் சேவ் பண்ணி ஓகே. இப்போ வந்து சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு குவில்பாட் இமேஜ் அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஜாஸ்பர் ஏஐ அப்படின்னு போடுவோம். இங்கே ஒரு இது வந்துருக்கு இல்லையா, இந்த இமேஜை வந்து சேவ் பண்ண முடியாதா? ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம வந்து இந்த இமேஜ் சேவ் பண்ண முடியுமா? ஓகே, ஜாஸ்பர் இமேஜ் அப்படின்றத சேவ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சா? இப்போ அந்த இமேஜை குவில்பாட் இமேஜ் இதை முதல்ல இங்கே வச்சிடலாம். ஸோ இதை வந்து இங்கே வச்சிடலாம். தென் ஜாஸ்பரோட இமேஜ், ஸோ இதை வந்து இங்கே இதை கொஞ்சம் கம்மி சைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஷேப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இதை வந்து இப்படி கரெக்டாக 90 டிகிரியில் வச்சுட்டோம்னா இழுத்து இதை இப்படி இழுத்துடலாம். இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு இது கொடுக்கணும் இல்லையா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா இல்லை, இது 1 செகண்ட் இருங்க. வேறு ஏதாவது இது இருக்கான்னு ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது இமேஜ் இருக்கான்னு ஃபோட்டோ. ஸோ நல்லா இருக்குது. பட் இதுக்கு மட்டும் நம்ம எடிட் ஃபோட்டோ கொடுத்து எதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். சரி, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கம்பேரிஷன் அப்படின்றதுக்கு ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். கம்பேரிஷன், ஸோ இப்போ கிராஃபிக்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த வர்சஸ்ன்றதை இங்கே நடுவில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். இப்போ இதையும் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். டன்னா. இப்போ இதை வந்து ஒயிட் கலராக மாற்றிடலாம். தென் இதையும் ஒயிட் கலராக மாற்றிடலாம். டன்னா. இதை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். பண்ணிட்டு ஸோ கம்பேரிஷன் அப்படின்னு போடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கேன்வாக்குள்ளே போகணும்ல, அது இங்கே டன் வந்துருச்சா? இங்கே நம்ம அந்த கம்பேரிஷனை சரி, நம்ம ஃபாண்ட்டை வந்து மாற்றலாம்.
the Zico display. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் இன்னும். ஸோ இதுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்கலான்றத யோசிக்கணும். இதை கொடுத்து இதை அதே மாதிரி இதுக்கு பண்ண முடியாது. இதுவும் நல்லா தான் இருக்கு, பட் பார்டர் ஏதாவது கொடுக்கலாமா? கார்னர் ரவுண்டிங். ஸோ இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி வேற ஏதாவது இமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். பிகாஸ் இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. கலர் AI அப்படின்னு போடலாம். ஃபோட்டோஸ் வேற ஏதா இல்லை வெறும் ஏஐனே போடுவோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருக்கு இல்லையா, நம்ம இதில் வேறு எதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்து பழசையை வச்சிட வேண்டியதான். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த இமேஜை இங்கே வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஐ திங்க் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ டன்னா. இப்போ வந்து ஒரு கொஷின் இதில் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் நம்ம எடுத்து வச்சிருந்தோம். இப்போ இந்த கொஸ்டின் முடிச்சிருச்சுல, ஸோ நம்ம இதை வந்து ரெட்டாக மாற்றிடலாம். இதை காப்பி பண்ணி இப்போ இந்த கொஸ்டின் இங்கே வந்து போஸ்ட் பண்ணலாம். இங்கே போயிட்டு ஆட் கொஸ்டின் கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லாங் ஆன்சர்னு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் தப்பாக எழுதியிருக்கேன் ஸ்பெல்லிங். ஆன்சர்னு கொடுத்துட்டு இப்போ வந்து ரைட் Quillbot ஃபார் ரைட்டில் ரெஃபர் Quillbot AI டூல் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ எப்படி இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீட்டாக பண்ணுதான்றதை பார்க்கலாம். சரி,
ஒரு இது வந்துருச்சு, நல்லா பெருசா ஒரு ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு இங்க போய் சரியா காப்பி ஆகலை போல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு தாட்டி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா grammar resource including beyond grammar checkers, no skill bot, remember don't. ஓகே, நல்லா நீட்டாக பெருசாக கொடுத்துருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு why Quillbot grammar checker is best for using in online அப்படின்னு ஒரு கொஷின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கொஷினை கரெக்டாக எழுதுறதுக்கு ChatGPT கிட்ட போயிடலாம். ரைட் தி below sentence in correct English அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த 2 ஸ்டாரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கொஷினை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கொஷினை போல்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஷினுக்கு நம்ம கூகுள் பாடை வந்து ஆன்சர் தர சொல்லலாம். Give me a long answer. லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நல்லா பெரிய ஆன்சராக கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம பண்ண விஷயத்த இது எல்லாமே வந்து காப்பி போல்ட் ஆயிடுச்சா? சரி, இதை முதல்ல இது பண்ணிட்டு இதை அன்போல்ட் பண்ணிடலாம். போல்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ சரியாக வந்திருக்கும் ஐ ஹோப். இப்போ நம்ம வந்து இதை வந்து போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங். ஆனால் இதில் என்னன்னா இந்த கொஷனில் நம்ம ஒரு இமேஜ் கூட சேர்க்கல. ஸோ நம்ம இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா கீழே ஒரு இது கொடுத்துருக்கோம். நல்லா பெரிய ஆன்சராக கொடுத்துருக்கு. ஐ ஹோப் இந்த ஆன்சர் வந்து கொஞ்சம் பிடிக்கும்ன்ட்டு, மக்கள் படிக்கிற மக்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இங்கிலீஷ் கிராமர் அதுக்கு ஒரு இமேஜை மட்டும் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா
கொஞ்சம் ஈஸி தானே அந்த இமேஜ். கிடைக்கிற இமேஜ் எதுக்கு விடுவானே. இங்கிலீஷ் கிராமர். ஆன்லைன் எழுதியிருந்தோம் இல்லையா, ஸோ அதனால ஏஐ எழுதுவோம். இல்லை, கிராமர் செக்கர்னு எழுதலாமா? எப்படி போட்டாலும் இப்படி தான் வருது. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து அந்த போர்டையே யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி இதை டவுன்லோட் கொடுத்துட்றேன். இது வேற அப்பப்போ வந்துக்குது. இப்போ நம்ம அந்த டவுன்லோட் பண்ண இமேஜை இங்கே வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஐ ஹோப் இந்த இது நீட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ போஸ்ட் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ இதை ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ இதை ரெட் கொடுத்துடலாம். இப்போ தான் இந்த இது. ஸோ இது வேண்டாம். இஸ் குவில்பாட் சேஃப் அண்ட் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். இஸ் குவில்பாட் சேஃப் அண்ட் ஃப்ரீ இந்த கொஸ்டின் ஆஸ்க் கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஆன்சர் பண்ணலாம். கிவ் மீ a long answer. லாங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் இன் தி லாங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ use simple words but I need a long answer அப்படின்னு கொடுக்கலாம். அது சிம்பிள் வேர்ட்ஸ்னோடனே அது ஷார்ட் பண்ணுது ஆன்சரை. பட் இதுதான் வந்து பெருசாக இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கிற மக்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும் இல்லையா. ஸோ சேஃப்டிக்கு ஒரு இமேஜ் கொடுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ சேஃப்டிக்கு நம்ம ஒரு இமேஜ் தேடுவோம். இப்போ இதுவே வந்து டெலீட் பண்ணிடலாம். இதை டெலீட் பண்ணிட்டு அப்படியே இதுலேயே சேஃப்டியை தேடலாம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். இது நல்லா இருக்கு இல்லையா. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து
ரொம்ப லாங்காக போகும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த இந்த ஆன்சர் வந்து நீட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. நமக்கு நம்மளோட ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம வந்து ஆன்சர் பண்ணியாச்சு ஒரு 3 கொஷின் இன்னைக்கு. இப்போ வந்து நம்ம வெளியே வந்து ஆன்சர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் நான் டிராஃப்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின்னா நம்ம வந்து வெளியே ஆன்சர் பண்ணலாம். இப்போது பட் இந்த கொஷினுக்கும் குயில்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஓகே, குயில்பாட் வச்சுருக்கிற கொஷின் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இந்த கொஷினை பிளேஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் ஃபார் குயில்பாட்னு எழுதிடலாம். அப்போ தான் அந்த ஏஐ கரெக்டாக புரிஞ்சுக்கும். Give me a long answer and use simple words to understand easily. கொடுத்துருவோம். பட்டு இது எப்படி கொடுக்குதுன்றது பார்க்கலாம். எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கு, ஏன் இவ்வளோண்டு தான் கொடுத்துருக்கு. சரி, அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோமா, இதை திருப்பியும் கொடுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து give me a long answerன்றதை மட்டும் கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, இது நல்லா இருக்கு. ஆனால் எப்பயுமே வந்து இந்த டூல் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீட்டாக முடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு இந்த ஆன்சர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்போ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங்ன்றத போட்டுடலாம். காப்பி பேஸ்ட். போஸ்ட் பண்ணிடலாம். டன் கொடுத்துடலாமா? கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இருக்கிற எல்லா குயில்பாட்டுக்கும், அதாவது குயில்பாட் கொஷின்ஸுக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடணும். சம்மந்தப்பட்ட எல்லா குயில்பாட் கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணிடணும். அதுதான் என்னோட ஆசை. இஸ் குயில்பாட் ஒர்க் ஃபார் மணி? இந்த கொஷினுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கொடுக்கணும் நம்ம கூகுள் பாட். ஸோ நேராக இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு give me a long answer. சும்மா ஒரு 700 words போடுவோமா, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பெருசுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். Be carefully weighing pros and cons. What is the right tool, whether which overweight on the weight. Okay, super. ஸோ இது என்ன கொடுத்துருக்குன்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம்.
பட் இது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஓவர் டெக்னிக்கலாக கொடுத்துருக்கு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு இதில் கொடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சரி, இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் காப்பி ஆயிடுச்சு. இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே போய்க்கலாம். போயிட்டு போல்ட் பண்ண வேண்டியதுக்கெலாம் நம்ம போல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த வேலை. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், அது ரொம்ப மெயின். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக மாற்றிட்டு நம்மளே போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம கடமைக்குன்னு ஆன்சர் பண்ணாமல் இந்த மாதிரி மக்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஈஸியாக படிக்கிறதுக்கு இருக்கணும். அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணால் தான் நம்மளோட இதை வந்து உள்ளே வந்து ஃபாலோ பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் போல்ட் பண்ணிட்டோமா. இப்போது கீழே அடிஷ்னல் டிப்ஸ் இதையும் போல்ட் பண்ணிடலாம். டன். இப்போது நம்ம வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். டன்னா. இப்போது இப்போ வந்து நம்ம கேன்வாக்குள்ளே போகணும். கேன்வாக்குள்ளே போயிட்டு வர்த் மணி அப்படின்றத போடுவோம். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ இது நல்லா இருக்கா? நல்லா இல்லை. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இது நல்லா தான் இருக்குது. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை நம்ம வந்து இப்போ வந்து அஃபிலியேட் லிங்க் இல்லை, நம்மளோட ஸ்பேஸ் லிங்க்கை நம்ம வந்து கொடுக்கலாம். அதாவது 5 கொஷினுக்கு ஒரு கொஷின் நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கில் நம்ம கொடுக்கலாம். பிகாஸ் ஓவரால் லோட் பண்ணோம்னா அப்புறம் குவரா நம்மளை வந்து இது பண்ணிடும், பேன் பண்ணிடும். அப்போ நம்மளால் ஆன்சரே பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து எதுவும் கொடுக்கல, பிகாஸ் நான் அதை ரெடியே பண்ணல. பட் டுமாரோவில் வந்து நம்ம கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது டிராஃப்டில்? 2 கொஷின் பண்ணியிருக்கோமா? மொத்தம் 5 கொஷின் இருந்துச்சு. ஆமாம், 2 கொஷின் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு கொஷின் பண்ணலாம்.
which is better, Quillbot or Grammarly? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். Give me a long answer, 800 words அப்படின்னு போடுவோம். ஸோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். Many users find that Quillbot paraphrasing power with Grammarly polishing magic creates a comfort. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு write the below sentence in simple words அப்படின்னு கொடுத்துட்டு காப்பி பண்ணதை அப்படியே போட்டுடலாம். ஓ, சைன் அகைன் வருது. இது புது பிரச்சனையாக இருக்குல்ல. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வேறு ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போகலாம். இதில் போயிட்டு ChatGPTக்குள்ளே போயிட்டு இதில் போய் போடுவோம். சரி, இப்போ இது எப்படி கொடுக்குது? நீட்டாக கொடுக்குதா? how many words used அப்படின்னு கேட்போம். 330 words யூஸ் பண்ணியிருக்கா? ஓ, ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம நேராக நம்மளோட குவரா இதுக்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான விஷயங்களை போல்ட் பண்ணிடலாம். போல்ட் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஐ ஹோப். இன்னும் நம்ம நிறைய டெவலப் பண்ணலாம், பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம். ஒரே நாளில் டெவலப் பண்ண முடியாது எல்லாத்தையும். ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம முன்னாடி ஒரு இது யூஸ் பண்ணோம் இல்லையா கேன்வாவில், அதை அப்படியே இங்கே வந்து இதை தூக்கிடலாம். தூக்கிட்டு பின்னாடி இதை சேஞ்ச் பண்ணிடலாம். பின்னாடி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம Quillbot vs Grammarly தானே. ஸோ Grammarly அதை போடுவோம். டன்னா. இப்போது இந்த இமேஜை டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பண்ண முடியலை. இப்போ இது டன் பண்ண முடியுது. Grammarly இமேஜ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே இருக்கு. ஓகே, அந்த Grammarly இமேஜை கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இப்படி ஆகுதா? டன். இப்போ நம்ம இதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். Quillbot vs Grammarly. பின்னாடி வந்து வேற ஏதாவது இதை யூஸ் பண்ணலாமே. கிராஸ் அப்படின்னு போடுவோம்.
நல்லா இல்லை. இல்லைண்ணா இதுக்கு பார்டர் கொடுக்கலாமா? சூப்பர், இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை கொடுக்கணும். கம்பேரிஷன் போட்டிருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு சரி இப்போ அதை போஸ்ட் பண்ணிடலாம். டன்னா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஒரு 3 கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. நம்மளோட 3 கொஷினை வந்து உள்ளே போட்டாச்சு. இன்னைக்கு தேவையான போஸ்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி ஓகே தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.